ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராசிக்கெல்லாம் முதல் ராசி ஆனால் இவங்க பண்ணுற அலப்பறைக்கு அளவே இல்லாத மேசராசி ஆண்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. இவங்க ஒரு தனி ரகம். அது எப்படின்னு பார்க்கலாம். பசங்கன்னா ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றி சுற்றி வருவாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் மேசராசிக்காரங்க அப்படி கிடையாதுங்க. காதல் வந்தாச்சு, ஓகேனா ஓகே, இல்லைன்னா அடுத்த ஆள் யாரு அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்கங்க. முதல் காதல் தோத்துருச்சு அப்படின்னு மூளையில உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. இவங்களோட பாலிசியே இதுதான். ஒண்ணு போனா இன்னொன்னு, வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படிங்கிற கேரக்டருங்க. ஆனா காதலிக்கும் போது மேசராசி கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதாங்க. ஏன் லேட்டா வந்த, அந்த நம்பர் யாருது, ஏன் ஒரு நிமிஷம் உன்னோட போனு பிஸியா இருந்தது இப்படின்னு துளைச்சி எடுத்துருவாங்கங்க. காதலிக்கு ஒரு சின்ன ஃபோன் கால் தப்பா வந்தா கூட போதுங்க, அன்னைக்கு இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நேர்மை அதுதான் இவங்களோட வீக்னஸ்ங்க. வெளியில பார்க்கும்போது மேசராசிக்காரங்க ரொம்ப கராரான ஆள் மாதிரி தெரிவாங்க. ஆனா லவ்னு வந்துட்டா அப்படியே அந்த தேவதை கதையில வர்ற இளவரசன் மாதிரி மாறிடுவாங்கங்க. உனக்காக உலகத்தையே வளைப்பேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுப்பாங்க. ஆனா அதே சமயம் அவங்க போடுற கண்டிஷனையும் நீங்க கேட்டுத்தான் ஆகணும். காதல் ஒரு போர்க்களம் அப்படின்னு நம்புறவங்க இவங்க தாங்க. பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு நல்லா தெரியுங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், ஆனா அதே சமயம் நண்பர்களுக்காக அள்ளி அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கடன் கேட்கறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல இவங்களுக்கு மனசு வராதுங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, எவ்வளவு செலவு பண்ணினாலும் அதை திரும்ப சம்பாதிக்கிற தெம்பு இவங்க கிட்ட எப்பவுமே இருக்குங்க. உழைப்பு தான் சார் இவங்களுக்கு உயர்வு. மொத்தத்துல மேசராசி ஆண்கள் ஒரு சிங்கக்குட்டி தாங்க. கோபம் வந்தா எரிமலை, பாசம் வந்தா பனிமலை. இவங்களை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. இல்லைன்னா தினமுமே உங்க வீட்டுல தீபாவளி தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில இருக்காங்களா, இல்லாட்டி நீங்க மேசராசிக்காரர்களை காதல் செய்கிறீர்களா அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க பண்ற அலப்பறைய மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.